அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல் ரொம்ப நாளாக போடாமல் இருந்தோம். இப்போ இன்னையிலேருந்து போட ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமையல்னா முருங்கைக்காய் போட்டு பருப்பு. இந்த பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுலேருந்து என்னுடைய பழைய வீடியோவில் பாருங்கோ. இது நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் பருப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியிலலாம் இந்த மாதிரி பருப்பு தான் போடுவோம். அதுக்கப்புறம் இறால் வாங்கினேன் அரை கிலோ இறால் நிறைய நான் சின்ன உள்ளி போட்டு தக்காளி பழம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வத்தல் பொடி சீரகப்பொடி போட்டு வச்சுருக்கேன். இது இதுவும் என்னுடைய பழைய வீடியோவில் பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்பேன். சோறு. அப்புறம் எங்கள் ஊரில் நல்லா மழை. கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி இஞ்சி 1 கிலோ 50 ரூபான்னு விற்றுட்டு வந்தாங்க. இலை இஞ்சி தான். இதை நல்லா சுத்தப்படுத்தி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருவோம். இந்த இலை இஞ்சை நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் போடாதீங்க. இதை நம்ம போட்டாச்சுன்னா இது சீக்கிரம் பூஞ்ச காலம் வந்துடும். காஞ்ச இஞ்சியை தான் நீங்கள் வாங்குங்க. இது இலை இஞ்சி. இந்த இஞ்சியை அப்படியே என்ன பண்ணுவேன், ஃபுல்லாக தோலாக எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருவேன். அப்படின்னா அது கெட்டு போகாது. இல்லைன்னா கெட்டு போயிடும். இல்லைன்னா நீங்கள் ஒரு மண் சட்டியில் ஆற்று மணல் போட்டு அதில் இஞ்சி வைங்க. அந்த இஞ்சி நிறைய நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வீட்டிலே உரம் பண்ணுறோம். ஒரு அலுமினிய பாத்திரத்தில் இப்படி எல்லாம் பழத்தோல் எல்லாம் போட்டு இது இப்படி இது ஃபுல்லாக ஒரு நாளைக்கு எல்லாம் தட்டி எல்லா தொட்டியும் க்ளீன் பண்ணி நம்ம வைக்கணும். கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்துடணும். நல்ல மழை பெஞ்சனால தோட்டம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கத்திரிக்காய் எல்லாம் இன்னும் செடியை பிடுங்கி போட்டுறணும். இதில் ஒரே ஒரு கத்திரிக்காய் கிடக்கு. இதை பறிச்சிரும். இது சிறுசு. எல்லாம் பூச்சி ஆயிட்டு. சீத்தா இன்னும் கொஞ்சம் பறிக்கணும். சீத்தாப்பழம். எல்லா தொட்டியும் காலியாக இருக்குது. கீரை இந்த மலைக்கு நல்ல அழகாக இருக்குது. கீரை அறுவடை பண்ணும்போது காட்டுறேன். அதே மாதிரி இது தண்டங்கீரை. இதுவும் இனிமே அப்படி கட் பண்ணி சாம்பார் போட்டால் நல்லாயிருக்கும். முருங்கை மரத்தில் ஒரே ஒரு காய் வந்திருக்கு. மழை பெஞ்சனால நிறைய துளிர் எல்லாத்துலேயும். இந்த முருங்கையும் பெருசாகிட்டு. இதை கட் பண்ணி விடணும். இந்த பூ மத்தியானத்துக்கு மேலே தான் பூக்க ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன பேர், லில்லி பூன்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கும். மாதுளையில் நிறைய பிஞ்சு ஒன்றே ஒன்று பெருசாக இருக்குது. இது இன்னும் ஒரு 10 நாள் ஆனால் பறிச்சிடலாம். நிறைய பூ வச்சுருக்கு. மிளகா பழுத்துட்டு பறிக்காமலே. அதுக்கப்புறம் இந்த தொட்டி எல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம எல்லா மண்ணையும் கீழே தட்டி நம்ம ஏற்கனவே வீட்டில் உரம் பண்ணியிருக்கோம். அந்த உரம் மண்ணில் போட்டு வைக்கணும். அது ஒரு நாள் அந்த வேலையை காட்டுற வீடியோ போடுறேன். இது பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. அவரையும் பூ வச்சுட்டு. இது செடி அவரை. நல்ல மழை எங்கள் ஊரில். கழனி தண்ணி பழைய சோறு எல்லாத்தையும் இந்த கிண்ணத்தில் இப்படி வச்சுருக்கேன். 2 நாள் ஆனதுக்கப்புறம் அதை அப்படி எடுத்து செடிக்கு ஊற்றிருங்க.
இது மதியான நேரம். இப்போ தான் இந்த கலர் சிட்டு, குருவி, மைனா எல்லாம் வரும் மாடிக்கு. அது வீடியோ எடுக்க ஆரம்பித்தப்பறம் எல்லாம் பறந்துட்டு. தோட்டத்தில் வேலை இருக்குது. எல்லா தொட்டியும் காலியாகி எல்லாம் எடுத்துட்டு இனிமேல் புதுசாக காய்கறி விதை போடும்போது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். இது ஒரு பாகைக்காய். இது தன்னால் வளர்ந்துருக்கு. கீரை தான் நிறைய இருக்குது. இதை கட் பண்ண ஒவ்வொரு தடையும் கீரை தான். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்த வீடியோ போடுறேன்.